ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்தது. காக்கா எப்பொழுதும் போல விளையாட சென்றது. அப்போது காக்காவிற்கு தண்ணீர் தாகம் எடுத்ததால் தண்ணீரை தேடி அலைந்தது. தண்ணீர் எங்கு தேடும் கிடைக்கவில்லை. தண்ணீர் தாகத்தினால் காக்கா மிகவும் சோகமாக ஆனது. அப்போது கூட காக்கா தன்னுடைய நம்பிக்கை விடாமல் அந்த காடு முழுவதும் தண்ணீரை தேடி போனது. காக்கா பறந்து கொண்டே தண்ணீரை தேடும் பொழுது ஒரு இடத்தில் பானை இருப்பதை பார்த்தது. உடனே அந்த பானையை நோக்கி பறந்து பானை மீது அமர்ந்தது. உடனே காக்கா பானைக்குள் தலையை விட்டு தண்ணீர் குடிக்க முயன்றது. ஆனால் தண்ணீர் அளவு குறைவாக இருந்ததால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. ரொம்ப நேரம் யோசித்து காக்காவிற்கு ஒரு யோசனை வந்தது. அந்த பானைக்குள் சில கற்களை போட்டால் தண்ணீர் கண்டிப்பாக மேலே வரும். அப்போது இந்த தண்ணீரை நாம் குடிக்கலாம் என்று நினைத்தது. அந்த யோசனைக்கு அப்புறம் உடனே காக்கா கற்களை தேட ஆரம்பித்தது. பக்கத்துல சில கற்களை கண்டுபிடித்த காக்கா கற்கள் பக்கத்துல போய் நின்று தன்னுடைய வாயால ஒரு கற்களா எடுத்து பானைக்குள் போட்டது. பானையில் தண்ணீர் கொஞ்சம் மேலே வந்தது. ஆனால் காக்காவால் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. நம்பிக்கை விடாமல் ஒரு கற்களா எடுத்து பானைக்குள் போட்டது. ரொம்ப நேரம் கற்களை போட்டதால் பானை நிரம்பி வந்தது. இதை பார்த்த காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டது. உடனே காக்கா வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்தது. தண்ணீர் குடித்ததும் காக்கா சந்தோஷமாக பறந்து சென்றது.